வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டதாக தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். உரிமை மீட்பு குழுவினுடைய தலைவராக இருக்கிறார். அடுத்தடுத்து அவருடைய நகர்வுகள் திரு ஓ பன்னீர்செல்வம் அரசியல் வரக்கூடிய காலங்களில் எப்படி பயணிக்க இருக்கிறது என்பது பற்றிய பல வினாக்களை எழுப்பியிருக்கிறது. அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் என்று திரு ஓ பன்னீர்செல்வத்தை சமாதானம் செய்யக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டதாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்கிறார் திரு ஓ பன்னீர்செல்வம். இந்த நிகழ்வுகளை மையப்படுத்தியே இன்றைய மேடை பேச இருக்கிறது. 4 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். ஓபிஎஸ் ஆதரவு நிலைப்பாட்டில் திரு நாஞ்சில் கோலப்பன் பங்கேற்கிறார். அதிமுக ஒருங்கிணைப்பு குழு சார்பில் திரு புகழேந்தி, பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தூத்துக்குடி செல்வம், திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் ராஜேஸ்வரி சற்று நேரத்தில் நம்மோடு இணையிருக்கிறார். இணைந்திருக்கக்கூடிய மூவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போல சார் 3 பேருக்கு வணக்கம். சார் வணக்கம். புகழேந்தி சார் வணக்கம். புகழேந்தி சார், 2017 காலகட்டத்தை நாங்கள் கொஞ்சம் அப்படியே இந்த கொசுவத்தி சுருள் மாதிரி கொஞ்சம் திரும்பி பார்க்க விரும்புகிறோம் சார். சார் ஒட்டுமொத்த இந்தியாவும் உற்று நோக்கிய ஒரு நபராக திரு ஓ பன்னீர்செல்வம் இருந்தார் சார். லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் அவர் பின்னால அணி திரண்டு வந்தார்கள். ஆனால் இன்று ஒரு தனி மனிதனாக நின்று நான் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டேன், இனி அவங்க கூட சேரப்போவதில்லை அப்படின்ட்டு அறிவித்திருக்கிறார். சார், ரொம்ப கடந்த காலங்களுடைய தவறான முடிவுகளால் இப்போது திரு பன்னீர்செல்வம் தனித்து விடப்பட்டிருக்கிறாரா சார்? குட் ஈவினிங் டு சத்தியம் டிவி. என்னை பொறுத்தவரை அரவிந்த் தனித்து விடப்படவில்லை. முதலை வாயிலிருந்து பிடியிலிருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்துட்டார். ஓகே. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு லாயலான விசுவாசம் மிக்க ஒரு தலைவர், அதை மாத்தி இப்படி பேசுறீங்கன்னா இப்படி ஒரு அடிமை, இப்படிலாம் பிஜேபிக்கு யாரும் கிடைச்சிருக்க மாட்டாங்க இந்தியாவிலேயே. இந்தியாவிலேயே அவ்வளவு சின்சியரா இருந்து கூட இருந்து பிஜேபி நகர்வுகளை கவனித்து அவர்கள் பிஜேபின்னே சொல்ல அவர் அந்த அளவுக்கு அண்ணன் கூட இருந்து அவ்வளவு ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையும் பண்ணாங்க. எந்த காலத்திலும் விட்டு வரக்கூடாது என்பதிலே மிகவும் உறுதியாக இருந்தார். ஆனா சொல்லவன்னா கொடுமைகள், அவமானங்கள், அசிங்கங்கள், அதை யாராவது சப்பக்கட்டு கட்டி வேணா பேசிக்கலாம் இப்படிங்க அப்படிங்கன்னு. சார், 2 பேரையும் சேர்த்து வச்சு ஒன்னா அழகு பார்த்து இந்த பிஜேபி அவரை கூப்பிட்டு துணை முதல்வரா ஏத்துக்கோங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னது டெலிவரி கூட்டு போய் இந்த பிஜேபி. அவர் தர்ம யுத்தம் நடத்தினாரு. அங்க இருக்க கோலப்பனு கூட இருந்தாங்க. எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்துட்டு அன்னைக்கு பெரிய ஒரு பிசினஸ் மையம் மாதிரி போயிடுச்சு ஏடிஎம்கே ஆபீஸ். இதனால பலருக்கு பயன், பலருக்கு பணம் எல்லாம் கொடுத்து பரிச்சு பண்ணி பிஜேபி உத்தரவு போட்டு பிரைம் மினிஸ்டர் சொல்லி நான் பாத்துக்கிறேங்க, நீங்க துணை முதலமைச்சரா இருங்க அப்படின்னு சொல்லி அதை ஓப்பனாவே அவர் சொல்லிட்டாரு. அன்னைக்கே சொல்லிட்டாரு எப்படின்னு சொல்லி ஓபிஎஸ். ஆனா அவர் பண்ண தப்பு என்னன்னா, அந்த பிஜேபியோட பயணிச்சதுதான் பெரிய தப்பு. அது எப்ப பிரச்சனையா மாறுதுன்னா, இப்ப நம்ம தலைப்புல திராவிட முன்னேற்ற கழகமானு வச்சிருக்கீங்க இல்ல சார். ஏன்னா நான் ஒரு உண்மை உங்கள்கிட்ட சொல்றேன். நான் 2017 நீங்க குறிப்பிட்டீங்க. இந்த தேர்தலுக்கு முன்னாலேயே இந்த நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் ஆகி இருக்க முடியும். மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு தெரியும் 99 வந்துருச்சு கூட்டணி எல்லாம் சேர்த்தி. அப்போ நான் கூட இருந்தேன், ஒருத்தர் கூட அமமுக, அதையும் சேர்த்தீங்கன்னா ஒரு 17 எம்எல்ஏ இருந்தாங்க. அப்பயே ஆட்சி அமைக்கிற நிலைமையில இருந்த நேரத்தில் ஸ்டாலின் ஒத்துக்கல. மு.க. ஸ்டாலின் அவர்கள் பின்புறமாக வர விரும்பவில்லை. நான் தேர்தலை நோக்கி களத்தை நோக்கி அதுல இருந்து வரேன்னு சொல்லிட்டார். அப்போ இவர் இதை நம்பி போனதுதான் தப்பு. நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு அவர் தனித்து விடப்பட்டார் சொல்லும் பொழுது அதுக்கு காரணம் நீங்க ரொம்ப சீரியஸா பாத்தீங்கன்னா, அவர் போன இடம் தான் காரணம் பிஜேபி. இதுலதான் நாங்கெல்லாம் வெளியில வந்தோம்.
இன்னைக்கு பண்ருட்டியார் அதை எடுத்து சொன்னார். அவர் பல காலமா யார் பேச்சையும் கேட்கறது இல்ல, கோலப்பன் சாருக்கு தெரியும். முடிவா இன்னைக்கு வந்து ஒரு முடிவு எடுத்து தப்பிச்சு பிஜேபியில இருந்து வெளியே வந்துட்டார். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இனிமேல் தான் ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்க வேண்டும். அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா எல்லா பிரஸையும் உட்கார வச்சு காரணத்தை சொல்லியிருக்கணும். ஐயா 2 பேரையும் பார்க்காம எடப்பாடி பழனிசாமி மாத்திரம் கூட்டு வச்சு டெல்லியில பார்த்தாங்க, அவமானம் பண்ணாங்க. 2-3 தடவை லெட்டர் கொடுத்து என்ன பார்க்கல, கூப்பிடவே இல்லை. நான் ஒரு 3 முறை முதலமைச்சரா இருந்தவன், அம்மா கூட இருந்தவர். ஆகவே இவர் ஏதோ நாட்டில இருந்து புதுசா குதிச்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு மோடி அது பார்க்க கேட்டவருக்கும் அவமானம், பார்த்தவருக்கும் அவமானம்னு சொன்னேன். அவர் கியூல நிக்க வச்சு 1 நிமிஷம் பார்த்து அவரையும் அனுப்பிச்சிட்டாரு. அவர் கோவமா கார் எடுத்துட்டு சேலத்துக்கு வந்துட்டாரு. இது நடந்தது தானே. அப்பதான் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மிஸ்டர் கோலப்பன் மாதிரி இந்த மாவட்ட செயலாளர்கள், அமைப்பு ரீதியா இருக்க செயலாளர்கள், மற்றவர்கள் எல்லாருமே இல்ல நாங்க வெளியில ஏறோம், நாங்க சரியா வரமாட்டோம், நீங்க தயவு செஞ்சு பிஜேபியோட கூட்டணி வச்சுக்க கூடாது, தொடரக்கூடாதுன்னு ஒரு பெரிய நிர்பந்தமான சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அததான் அவரால் வந்து முடியாம எல்லோருடைய இறுதி கருத்தையும் கேட்டு ஒரு முடிவை எட்டி இனி இந்த பிஜேபி சாவகாசமே வேண்டாம், பலர் வேற வேற கட்சியில இருந்து மாறி போய் பிஜேபிக்காக பேசிட்டு இருக்கலாம். அது அல்ல சார். ஒரு கட்சியை உடைக்க வேண்டும், ஒரு கட்சி தலைவர்களை அவமானப்படுத்த வேண்டும், ஒரு கட்சியுடைய தலைவர்களை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது பிஜேபி மாதிரி ஒரு இயக்கம் தான் செய்ய முடியுமே தவிர நாட்டில் வேற எந்த இயக்கமும் செய்ய முடியாது. இனி என்னுடைய கருத்தை நான் பதிய வைக்கிறேன். இனி இந்த ஒருங்கிணைப்பு, இந்த உரிமை மீட்பு குழு, தொண்டர்கள் குழு எல்லாம் தேவை. இந்த இப்ப இருக்கிறது உங்களுடைய கொஸ்டின் மார்க் என்னன்னா, தனித்து விடப்பட்டாரான்னு கேட்டீங்க. இல்ல, இன்னமும் அவருக்கு அரசியல் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அதிமுக தான் சொல்லணும், அதிமுக என்னுடைய இதுன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் எலெக்ஷன் கமிஷன் எந்த முடிவையும் எட்டல. இன்னைக்கு வந்திருக்க சிவில் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல நீட்டா ஒரு தீர்ப்பு, சிவில் டிஸ்பியூட் as per the சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன். இந்த சிவில் டிஸ்பியூட் முடிகிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி யாரையும் மெம்பர் இல்லைன்னு சொல்ல முடியாது, எடுத்தது செல்லாதுன்னு இன்னைக்கு தீர்ப்பு வந்துருச்சு. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இன்னமும் ஒருங்கிணைப்பாளரா உள்ளதா இருக்காரு, டிஸ்பியூட் ஃபைல்ல இருக்கு. ஆகவே இவர் அதிமுக பெயரில் இந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தூக்கி போட்டு ஃபைட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல சைன் பண்ணா, இது வரைக்கும் சைன் பண்ணல அரவிந்த். எவ்வளவோ சொல்லியும் கேட்கல, கேஸ் ஜெயிச்சு கொடுத்தும் கேட்கல. அப்ப அதுல சைன் பண்ணிட்டாருன்னா ரெட்டை இலைய போட்டோ போடு. இப்ப ராகுல் காந்தி சொன்னார் பாருங்க, இந்த நாட்டுல பீகார் பிரச்சனை இல்ல, தேர்தல் ஆணையம் தலையிட்டு வாங்கி கொடுத்துடலான்னு. உச்ச நீதிமன்றம் வரை செல்லுவோம், வாங்கவே முடியாது. இந்த ரெட்டை இலை பழனிசாமிக்கு கிடைக்காது. பழனிசாமி அதிமுக பிஜேபி நடுவுல தான் நிக்கணும். இந்த நிலை ஏற்பட்டு விடும். அதை கரெக்டா கொண்டு போகணும். இனி ஸ்ட்ராங்கா இருக்கணும், எதிர்த்து நிக்கணும், பிஜேபி எதிர்த்து நிக்கணும், காம்ப்ரமைஸ் பண்ணா போக கூடாது. இவர் அதிமுக இவர் சொல்லணும், அதான் உரிமையை கொண்டாட வேண்டும். ஓகே ஓகே ஓகே. ராஜேஸ்வரி வணக்கம். அந்த போட்டோ கொஞ்சம் போடுங்கப்பா. ராஜேஸ்வரி வணக்கம். வணக்கம் சார். ராஜேஸ்வரி உங்களுக்கு கேக்குதா நான் பேசுறது? கேக்குது சார், சொல்லுங்க. ஓகே ராஜேஸ்வரி, அந்த போட்டோ போடுங்கப்பா. ராஜேஸ்வரி, நீங்க சீஃப் மினிஸ்டரும் முன்னாள் முதலமைச்சரும் சந்தித்த அந்த புகைப்படத்தை நீங்க பாத்தீங்களா ராஜேஸ்வரி? பார்த்தேன் சார். அந்த படத்தை கொஞ்சம் போடுவீங்களா? இவ்வளவு நேரம் போயிட்டு இருந்தது இப்ப ஆன்லைன்ல. சீஃப் மினிஸ்டரும் ஓபிஎஸ் சந்தித்த போட்டோ. சொல்லுங்க. நீங்க அந்த போட்டோ பாருங்க. நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து வாக்கிங் ட்ரெஸ்ல இருக்கிறாரு, ஓபிஎஸ் வாக்கிங் ட்ரெஸ்ல இருக்கிறாரான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. சரிங்க சார். நீங்க அந்த போட்டோ போடுங்கப்பா. அந்த வாக்கிங் அந்த போட்டோ பார்த்தேன். அதுல கேக்குற கேள்வி என்ன? இல்ல என்னன்னா, அந்த சந்திப்பே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அது ஏதோ ஒரு சந்திக்கணும்ட்டு சந்தித்த மாதிரியே இருக்குது அந்த போட்டோ எல்லாம் பார்த்தா. இது எதனால கேக்குறேன் அப்படின்னாங்க, திரு ஓபிஎஸ் வந்து அவருடைய முதலமைச்சர் பதவியை வந்து அப்போது வந்து சசிகலா திரும்ப வாங்கினாருன்ட்டு திரு ஓபிஎஸ் குற்றம் சாட்டினதுனால நான் சொல்றேன். அப்ப அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும்போது சட்டப்பேரவையில் என்ன நடந்ததுங்கிறது உங்களுக்கு ஒருவேளை நினைவு இருக்குமான்னு தெரியல, அதனால நான் சொல்றேன். ஓபிஎஸ் நீங்க வந்து கவலைப்படாதீங்க, இந்த ஹமாம் சோப்பு விளம்பரம் மாதிரிங்க, உங்களுக்கு நாங்க இருக்கிறோம்,
அப்படின்னு சொல்லி உங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் சொன்னதுதான் அன்னைக்கு அத்தனை பிரச்சனைக்கும் காரணம். அவங்க அப்படி சொல்றாங்க, இவர் எப்படி அமைதியா இருந்தாரு அப்படிங்கிறது தான் திரு ஓபிஎஸ்னுடைய மொத்த பிரச்சனைக்குமே காரணமானதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இந்த இவர் இன்னைக்கு என்டிஏ கூட்டணி விட்டு வெளிவந்ததற்கு பின்னால் கூட திமுகவோட பங்களிப்பு ஏதாவது இருக்குதான்னு நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல சார், நீங்க அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறது வேற. அத 1970 80கள்ல இருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் அத பண்ணிட்டு தான் வருது. மேலும் பாத்தீங்கன்னா அது ஒரு இந்த இப்படித்தான் இவர்களை களவாண்டு எதிர்க்கட்சியை சாய்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடைய மிகப்பெரிய கொள்கை என்ன அப்படின்னா, நாங்க எங்களுக்கு எதிராக ஒரு திராவிட கட்சி தான் இருக்கணும் அப்படின்னு நாங்க விரும்புறது அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாமே தெரியும். போட்டியே திராவிட கட்சிக்குமாக இருக்க வேண்டும், அப்படியாக இருக்கணும். அதிமுக வலு பெறணும், அதிமுக ஒரு சரியான ஒரு எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு அரசியல் நாகரீகத்தோட முன்னெடுக்கிறவர் தான் முதலமைச்சர் ஐயா அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இப்படியாக நீங்கள் பேசுறதுலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எங்களுக்கு. மேலும் இந்த மாதிரி பிரித்தாளும் சூழ்ச்சிகள்ல பொதுவா ஈடுபடுறது யாருன்னா பிஜேபி தான். ஏன்னா அவங்கதான் முதல்ல கூட்டணி வைப்பாங்க, அதன் பிறகு ஒரு புற்றுநோய் போல அவர்களை அழித்து அவர்களின் முகமாக இவர்களே வருவது அப்படிங்கறதெல்லாம் நீங்க சிவசேனா கட்சியை நம்ம எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம். அது போல அப்படியாக உருவெடுக்க கூடியவர்கள், அரசியல் நாகரிகம் இல்லாமல் செயல்படுபவர்கள் பிஜேபியை தவிர நாங்கள் கிடையாது. மேலும் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவர் முழுசா சந்திரமுகியா மாறி நிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ல இருக்கிறார். முழுக்க முழுக்க பிஜேபியின் கொள்கைகளை தன்னுடைய கொள்கைகளா எடுத்து பேசக்கூடிய அளவிற்கான ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறாருங்கும் போது, நீங்க ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் எதர்ச்சியா முதல்வர் அவர்களை மீட் பண்றாங்க அப்படிங்கறதும் ஒரு சாதாரண நாகரிகமான ஒரு செயல்தான். இது அந்த காலகட்டத்திலிருந்தே இதை நம்ம பாத்துக்கிட்டீங்க. பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அண்ணன் இபிஎஸ் அண்ணனுடைய அம்மாவின் மறைவுகளுக்கெல்லாம் அவங்களுடைய இதுக்கெல்லாம் அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்று போய் பாக்குறாரு. ஏன் அவ்வளவு போறீங்க? ரங்கராஜன் பாண்டே இருக்காருல, அவருடைய தாயின் மரணத்துக்கு போய் பாக்குறாரு. கிங்காங்னு ஒரு மிகப்பெரிய விசுவாசி இருக்காரு அதிமுகவுல, அவருடைய ஒரு நிகழ்ச்சிக்கு போய் முதல்வர் பாக்குறாரு. அப்படிங்கும் பொழுது இது முழுக்க முழுக்க அரசியல் நாகரிகம் தான். மேலும் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் இப்ப திமுகவுக்கு வரப்போறாராங்கிறது அவருக்கே டவுட். நீங்க அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். ஏன்னா அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அவருடைய எண்ணங்கள் செயல்பாடுகள்லாம் என்னவாக இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது பாக்கியம், ஒருவரை பார்க்க வேண்டும் என்று ஒரு பாக்கிய நிலைமைக்கு போறாரு. நம்ம இந்த பாக்கியம், உங்களை பாக்குறதுக்கு எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னா நம்ம யாரை வச்சு பேசுவோம்னா, நான் மிகப்பெரிய ஒரு விசுவாசியாகவும் அபிப்பிராயமாகவும் அவங்க மேல இருக்கும் ஒரு பற்றுதலோட இருக்கோம்னா, உங்களை பாக்குற பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் அப்படி வரும் பொழுது இவரை நாங்க பிரிச்சு கூட்டு வர்றதுக்கு எங்களுக்கு அது இதுவே இல்ல. அது அவர்களுடைய நிலைப்பாடு முழுக்க முழுக்க இந்த சந்திப்பு அப்படிங்கிறது இது அரசியல் நாகரிகத்துடன் நடந்ததே தவிர அவங்களை இங்க கூட்டிட்டு வைக்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்ல. அது ஓபிஎஸ் அவர்களுக்கும் தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் தெரியும் அப்படிங்கிறது இங்க நான் பதிவு செய்ய விரும்புறேன். மேலும் ஒரே பிரச்சனையா ராஜேஸ்வரி, தேமுதிக ரெண்டா உடைந்து ஒரு போட்டி தேமுதிகவை உருவாக்குனாங்க. எஸ்ஆர் பார்த்திபன் ஒருத்தரும் விசி சந்திரகுமார்னு ஒருத்தரும் சரிங்களா, ஒரு போட்டி தேமுதிகவை உருவாக்கினார்கள். அங்க அவங்க கடைசியில எங்க சேர்ந்தாங்கன்னா திமுக தான் சேர்ந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கொடுத்தாங்க. ரெண்டு பேருமே ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா சார்? மேட்டூர்ல அவரும் எம்எல்ஏ ஆனாரு, இவரும் எம்பியாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதனால நாங்க இப்படி கேட்கறது அவதூறு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. கடந்த காலங்களில் இப்படி எல்லாம் பார்த்திருக்கிறோங்கிறதுனால நாங்க கேட்கிறோம். யாரு
யாரை குறித்து கேட்கிறீங்கன்னு இருக்கு. ஓபிஎஸ் அண்ணன் ஆமா அவரை பத்தி தான் கேக்குறோம். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, அவர் வந்து சரியான நிலைப்பாட்டில் வந்து அவர் வந்து ஜெயலலிதா அம்மையாரின் மீது தனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதுல ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு அவர் வந்து தர்ம யுத்தம் பண்ணாரு. அப்புறம் ஆறுமுகசாமி அவர்களுடைய அந்த ஆணையம் அமைத்த போது அப்படி எதுவும் எனக்கு சந்தேகம் இல்லை அப்படின்னு அவர் வந்து மாற்றி பேசுகிறார். அவர் சரியான அவர் தன்னுடைய, எனக்கு தெரிந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பிஜேபியில இருந்து ஒரு ஆள் அனுப்பி நீங்க வந்து நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, நீங்க வந்து சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா அவங்க ஓகே சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் சார், முக்கியமா பதிவு பண்ண வேண்டியது என்னன்னா, பிஜேபி நினைச்சா ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்களையும் சேர்க்க முடியாதா? அவங்களுக்கு அதிமுக பலம் வாய்ந்த கட்சியா தெரியக்கூடாது. அதுதான் பிஜேபியோட எண்ணமே தவிர, அங்கதான் பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து ஓபிஎஸ் அவர்களை, இந்த தலைப்பை நீங்க இப்படி வச்சிருக்கலாம், ஓபிஎஸ் அவர்களை பிஜேபியும் எடப்பாடி அண்ணன் அவர்களும் சேர்ந்து வெளியே அனுப்பி விட்டார்களா அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை அந்த கட்சிக்குள் உருவாக்கி விட்டார்களா அப்படின்னு நீங்க ஒரு தலைப்பை இதுக்கு வச்சிருந்திருக்கலாமே தவிர, இந்த தலைப்பு அப்படிங்கிறது இது வந்து யார் என்ன பண்ணாலும் பாமக சண்டை போட்டுக்குச்சுன்னா அதுக்கும் திமுக தான் காரணம். தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு நாம் தமிழர் பேசுவாங்க, நாம் தமிழருக்கும் டிஎம்கேவுக்கும் தொடர்பு இருக்குன்னு பல பத்திரிகையாளர்கள் பேசுவாங்க, அதிமுகவுக்கும் இபிஎஸ்க்கும் டிஎம்கேவுக்கும் பெரிய தொடர்பு இருக்கு, அதனாலதான் இவங்க எந்த இதுவும் எடுக்கலன்னு பேசுறீங்க. அதாவது இங்க எது நடந்தாலும் இப்படிதான் சூழ்ச்சி ஆட வேண்டும்னா 4 வருஷம் முழு பிரேக்கிங் நியூஸா இருந்தது என்ன, அதிமுகவின் தலைவர் யாருங்கிறதுதான். அதுக்கப்புறம் வந்த போது உட்கட்சி பூசல்களில் மிக நாகரிகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரோ எங்குமே தலையிடவில்லை. இன்னைக்கு அதை பயன்படுத்தி கொள்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க இந்த கேள்விய யார்கிட்ட கேட்கணும்னா பிஜேபி கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா பிஜேபி தற்பொழுது நான் கேக்குறேன், இங்க இருந்து அதான் ஈடின்னு ஒரு சூனிய பொம்மை வச்சிருக்காங்கல்ல, அது பிஜேபில இருந்து அந்த சூனிய பொம்மையை வச்சு காட்டி இபிஎஸ் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் ஒன்றாக இணைக்க முடியாதா? சரி, இணைத்திருக்கலாம். அவர்கள் ஏன் பண்ண மாட்டாங்க? அதிமுக பலம் பெற்றுச்சுன்னா நம்ம இந்த கூட்டணிக்குள்ள இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அச்சம் அவர்களுக்கு இருக்கலாம். அதனால இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த செஞ்சு அவர்களை வெளியில அனுப்பியிருக்கலாம், அப்படியான சூழ்நிலைகளை உருவாக்கி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் சார் பதிவே தவிர, திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் நாகரிகத்தோடு மட்டுமே இந்த உட்கட்சி பூசல்களில் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நாங்க மிக தெளிவாக பதிவு செய்ய விரும்புகிறேன். நல்லதுங்க, நல்லது சார். இந்த சந்திப்புக்கு சில காரணங்கள் எல்லாம் சொல்றாங்க, இப்படி எல்லாம் போய் இவர் சந்தித்து இருக்க கூடாது அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு. சரிங்களா, இவர் போய் சந்தித்து இருக்க கூடாதுன்ட்டு. அது விடுங்க, உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தாங்க, அதனால் போய் சந்திச்சிட்டாங்கன்ட்டு கூட நாங்கள் எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த பிஜேபியிலேருந்து வெளியில் வந்த முடிவுக்கு காரணம் மரியாதை கிடைக்கலங்கிற காரணமா, இல்லை நம்மளை மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்கிறாங்கிற காரணமா? முதல்ல சந்திச்சது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய அண்ணி அவங்க இறந்த டைமில் தமிழக முதல்வர் அன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்தார், ஜெம்கோ ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்த்தாரு. அப்புறம் அங்கே வந்து அமைச்சர்களை அனுப்புனாங்க. அதே மாதிரி அவங்க அண்ணனோட அம்மா இறந்ததுக்கும் அதே மாதிரி வந்தாங்க. 1 மாதம் கழித்து அப்புறம் அவர் சென்னைக்கு வந்தார். அந்த காரியங்கள்லாம் முடிஞ்சு 1 மாதம் கழிஞ்சேனோ தான் அந்த சென்னைக்கு வந்திருக்கும்போது அவரோட இல்லத்துக்கு அப்பாவும் 2 பேருமே வந்தாங்க, வந்து பார்த்து ஆறுதல் தெரிவிச்சுட்டு போனாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தோடு பழகணும், குடும்பமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு தமிழக முதல்வருக்கு அவர் உடல்நிலை சரியில்லைங்கிறதும் அவருடைய அண்ணன் இறந்ததுக்கும் எப்படி ஒரு மனிதாபமான முறையில் கேட்காம இருக்க முடியும்? ஓகே, அந்த ஒரு ஆறுதல் கேட்கணும். இப்போ கூடவே பழகி இவர் முதல்வராக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய தாயாருக்கு மறைவுக்கு கேட்கவே இல்லை. அவரை சார்ந்த எந்த முன்னாள் அமைச்சர்களும் செய்யலை. எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருப்பாரு நீங்கள் நல்ல யோசனை. எத்தனை பேர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களால் எம்பி ஆகிருப்பாங்க, எம்எல்ஏ ஆகிருப்பாங்க, மாவட்ட செயலாளராக இருப்பாங்க. கழிஞ்ச 25 ஆண்டு காலமும் அம்மா கூடலே பயணித்து வர்றாரு. இவர் தான் 4 பேர் குழுவில் உட்கார்ந்துருந்து கையெழுத்து போடணும். 2014 எத்தனை பேரை எம்பி ஆக்கிறதுக்கு இவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாரு. 234 தொகுதியிலையும் அம்மா தேர்ந்தெடுக்கும் போது இவர் கூட இன்னொரு. ஆனால் அந்த நன்றி விசுவாசம் கெட்டவர்களுக்கு எடுத்துக்காட்டாக சார் அதிமுக திரு ஸ்டாலின் அவரை தமிழக முதல்வராக நன்றி விசுவாசத்தோட இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த கூவத்தூர் அப்படிங்கிற ஒரு ரிசார்ட்டில், அதுலேயும் வில்லேஜ் ரெயின் ஸ்ட்ரீட், அந்த இன்னொரு 2 ரிசார்ட்டு
இந்த 2 ரிசார்ட்லையும் சட்டமன்ற உறுப்பினர்களை தங்க வைத்து இந்த பிப்ரவரி மாதம் வந்து இந்த ஆட்சியை வந்து அமைத்துட்டு நீங்கள் வந்து ஜெயலலிதா அவருடைய சமாதியில் போய் சபதம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாங்க சார். யார்? சசிகலா போனாங்க. சரிங்களா? இவர் தான் என்னோட சகோதரர்னு தட்டி கொடுத்து இவர் நீங்கள் ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு போனாங்க. அவருக்கு அந்த அம்மாவனுடைய கணவர் இறந்தார். அதிமுகவில் இருக்கக்கூடிய அன்னைக்கு கவர்மெண்ட்ல இருந்து யார் போனாங்க? இந்த ஓபிஎஸ் போனாரா? யார் போனாங்கண்ணா? நீங்க இல்ல சார், நீங்க இந்த நன்றி, விசுவாசம், இந்த பாசம், குடும்பம் இப்படின்ட்டு இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல, தட்டி கொடுத்து பண்ணது யாரா? இல்ல சார், இந்த தட்டி கொடுத்து பண்ணுனது யாரா? இந்த டயலாக் எல்லாம் நீங்க வந்து உங்களுக்காகவே செஞ்சவங்களுக்கு நீங்க காட்டலையே. இன்னைக்கு நீங்க இதெல்லாம் அரசியல் நாகரிகம் காட்டுறீங்களே. இந்த நாடகத்தை எப்படி சார்? அதுதான் சார், எங்களுக்கு செஞ்சாங்க, நாங்க அதை திருப்பி செஞ்சோம். எங்களுக்கு செஞ்சாங்க, போனீங்க சார், எங்களுக்கு செஞ்சாங்க, நாங்க திருப்பி செய்கிறோம். அவங்க எங்களுக்கு துரோகமா நினைச்சாங்க. எங்களை துரோகம், ஒரு முதலமைச்சர் பதவியை வாங்கி தர்மயுத்தம் நடத்துறதுக்கு உள்ள அன்னைக்கு திரும்ப சசிகலா அம்மா என்ன தவறு செஞ்சாங்களோ அதே தவறு தான் திரும்பி பாஜகவும் செஞ்சிட்டு இருக்கு. நீங்க நல்லா புரிஞ்சுருங்க. யாரை நம்பக்கூடாதோ அவங்கள நம்புறாங்க, யாரை நம்பி கையில் கொடுக்கக்கூடாதோ அதை கொடுத்தாங்க. அதில் நாங்கள் என்ன செய்ய முடியும்? அவர் தானே முதல்வர் கட்டளை எடுக்காரு, முதல்வராக உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த அம்மா மூலமாக தான் நாங்கள் முதல்வர் பதவிக்கு வந்தோம், அவங்களுடைய கணவர் மறைவுக்கு நம்ம போகணும்னு சொல்லி அவங்க முடிவெடுத்திருக்கணும். முடிவெடுக்காத மனிதர், அதை தான் நாங்களே சொல்கிறோம். அண்ணனுடைய தாயாருக்கு அதே சூழ்நிலை தான். அதே அவரோட தாயார் பிரச்சனைக்கெல்லாம் அண்ணன் போனார். ஏன் தமிழக முதல்வர் அவர் போகலையா? வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்கலையா? வீட்டுக்கு போனார்ல. அதனால அந்த ஒரு மனித பண்பு அவர்கிட்ட கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட. அதனால நாங்க அதை வந்து கண்டுக்கிடாம போறோம். இப்ப நீங்க அதை கண்டு நாங்க பெருசா அதற்காக சார் இந்த சந்திப்பை நாங்க பெரிதாக பேசுறோம். அதை போய் திமுகல சேர்ந்துருவாரு, அது போய் திமுகல சேர்ந்துருவாருன்னா நீங்க அது கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சா கூட அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருக்காது சார். ஏன்னா 25 ஆண்டு தொடர்ந்து எம்எல்ஏ இரட்டையிலை சின்னத்திலே வெற்றி பெற்று இன்னைக்கு எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ வெற்றி பெற்றிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி இல்ல, தோல்வி அறியாத ஒரு மனிதர். இந்த குழப்பத்தினால ராமநாதபுரத்தில் நின்று அவர் முதல்ல ஒரு தோல்வியை கண்டார்னா அந்த ராமநாதபுரத்தில் அப்பவும் 35% ஓட்டு வாங்கி தான் அவர் தன்னை நிறுத்தி கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை போய் இப்போ ஒரு சில ஊடகங்கள்லையும் பத்திரிகைகள்லையும் ஒரு திமுகவில் போயிருவாரா, திமுகவில் போய் சேர்ந்துருவாரா, கொச்சப்படுத்தாதீங்க. அது வந்து ரொம்ப அசிங்கமான ஒரு செயல்பாடு. யாரும் படுத்தல சார், அது கொச்சப்படுத்துற மாதிரி சார். வெளியில வந்ததுக்கு என்ன சார்? எப்படி சார்? அதாவது சார் வெளியில வந்ததுக்கு என்ன காரணம்? 2 நாளைக்கு முன்னால உங்களை பார்த்தாவே எனக்கு பாக்கியம் சார். வெளியில வர்றது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இதே எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு மாலை மரியாதை எல்லாம் போட்டு எடப்பாடி பழனிசாமியை பக்கத்திலே உட்கார வச்சாரு பாரத பிரதமர் மோடி. இவரும் ஒரு மாலையை தூக்கி பிடிச்சிட்டு நின்றுப்பார். அப்படி இருக்கும்போது ஒரு வாரத்திலேயே வந்து நாங்கள் பாஜக கூட்டணியை விட்டு வெளியில் வரோன்னு சொன்னாங்க. அதுக்கு அப்போவே வந்து நாங்கள் அந்த முடிவு எடுத்துட்டோம். முதல்ல அந்த மாலையை கூப்பிட்டு அண்ணனை ஓபிஎஸ் அண்ணனை கூப்பிடாமல் பாரத பிரதமர் மோடியே இந்த தவறு செய்யும்போது அன்றைய மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே இந்த முடிவு எடுத்தோம். அண்ணன் புகழேந்தி அவர்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம பாஜக விட்டு வெளியில் வந்துடுவோங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். அந்த நேரத்தில் இவர் வெளியில் ஸ்லிப்பாகி போன உடனே திரும்பி எல்லாரும் வந்து பேசி எடுத்து இல்லைண்ணே நீங்கள் இந்த டைம் போக வேண்டானார். அப்போ அந்த பாரத பிரதமர் மோடி வரணும் 2024 நினச்சி இவரே சுயேட்சை வேட்பாளராக நிற்கிறார். இந்தியாவிலே இவர் தான் சுயேட்சை வேட்பாளராக நின்று 35% ஓட்டு வாங்கியிருக்காரு. அவங்களும் வந்து என்டிஏலேருந்து என்டிஏ தலைவர்கள்லாம் வந்து கூட பிரச்சாரம் பண்ணாங்க அண்ணனுக்காக. சுயேட்சை வேட்பாளர் ராமநாதபுரத்துக்காக கழிஞ்ச முறை எடுத்த நயினார் நாகேந்திரன் எல்லாரும் சேர்ந்து எடுத்த 1.25 லட்சம் ஓட்டுலேயும் அதுலேருந்து இவர் 3.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. நல்லா புரிஞ்சுருங்க. இவர் வந்து அந்த மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமான மனிதருங்கிறத தன்னை நிறுத்திக்கிட்டாரு. எத்தனை வழக்குகள் வரட்டும், எத்தனை வழக்குகளில் வேணாலும் எடப்பாடி பழனிசாமி இடையூட்டு மன்னகாட்டு வெற்றி பெற்றாலும் மக்கள் மனசில் மக்களோடைய தேர்தலில் இவர் வெற்றி பெற்று வந்துட்டார். அப்படி இருக்கும்போது தனக்காக உழைத்த ஒரு மனிதரை நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும். இப்படி எடப்பாடி பழனிசாமி வாரேன்னு சொல்கிறாரு, 4 காரில் ஏறி வாராரு, இந்த ஹைதராபாத் வழியாக ஒரு விமானத்தில் வராரு, கொச்சின் வழியாக ஒரு விமானத்தில் வராரு, என்னன்னே செய்யலாம். டெல்லி கேட்கணும், இல்லை இங்கே இருக்கிறவங்க கேட்கணும். இங்கே இருக்கிறவங்களும் கேட்கல, அங்கே இருக்கிறவங்களும் கேட்கல. ரகசியமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. கேட்டால் அதிமுக அலுவலகத்துக்கு கட்டன் பார்க்க வந்தேங்கிறாரு. திடீர்னு பார்த்தா அமித்ஷா கூட உட்கார்ந்துருக்காரு. சரி, அது கொஞ்ச நாள் ஒரு வாரம் கழிச்சுன்னா அமித்ஷா அங்கே வந்திருக்காரு. ஒரு 5 முறை பத்திரிகையாளர் சந்திப்பை மாற்றி மாற்றி அந்த ஸ்லைடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி போடுறாங்க. சார் எல்லாம் நடக்கும்போது கூட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அன்னைக்கு சென்னையில் இருக்கிறார்.
கேட்கணுமா கேட்கணும். அப்படிப்பட்ட கொம்பாதி கொம்பன் இல்லை அமித்ஷா. எங்கேருந்து வந்தீங்க? தேவலோகத்திலேருந்து வந்தீங்களா? அப்படி ஒன்றும் பெரிய கொம்பனும் இல்லையா நீங்கள்? பாஜக எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் சார்? அண்ணா திமுகவுக்கும் திமுகவும் முதுகில் ஏறிதான் சார் பாஜக ஆட்சி பண்ணிருது. அந்த காலத்திலே ஸ்தாபன காங்கிரஸோடைய பெருந்தலைவர் காமராஜர் கூட உட்கார்ந்து இருந்தாங்க அன்னைக்கு பாஜக. இந்த பாஜக என்னைக்குமே பேசி முடிச்சுட்டு நீங்க பேசல கேளுங்க, என்னைக்குமே பாஜக தமிழ்நாட்டில் ஆளணும்னா யாரோடைய முதுகிலையாவது ஏறணும், யார் காலையாவது பிடிச்சாதான் பாஜக. தன்னிச்சைன்னா டெபாசிட் நோட்டாக்குகளை போன கட்சி. அதை உருவாக்கியவர் அண்ணாமலை. இந்த பாஜக தமிழ்நாட்டில் இருக்குங்கிறத உருவாக்குனாரு. பட்டி தொட்டி கிராமங்களுக்கு அலைஞ்சார், என் மண் என் மக்கள்னு அலைஞ்சாரு. 234 தொகுதியிலையும் அலைஞ்சு அவர் கொண்டு அதை ஒரு கிரியேட் பண்ணார். அவரையே நீங்கள் தூக்கி மாற்றி போட்டுக்கிட்டு அவரை நீங்கள் என்னைக்கு வெளியே தள்ளுறீங்களோ அவரை நீக்கிறீங்க. எடப்பாடி வீட்டு பழனிசாமி கதவு திறக்குது, அமித்ஷா உட்கார வைக்கிறாரு, அவரை என்டிஏ தலைவராக்குறாரு, அவர் வீட்டில் போய் விருது சாப்பிட்றாரு. எவ்வளோ அசிங்கம் சார்! அன்னைக்கே ஓபிஎஸ் அண்ணன் வெளியில் வந்திருக்கணும். அப்பவும் அவரை ஒரு சில ஆட்கள் பேசுனாங்க, இல்லை கொஞ்சம் இருங்கன்னு. மறுமுறை அமித்ஷா வராரு, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை இது பண்ணுறாங்க. நாங்கள் தொண்டர்கள் பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லையா சார்? எங்களுக்கு ஏன் சார் பாஜக வேணா எங்க பின்னாடி வரட்டும். ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு தகுதி உள்ள பாஜக கட்சிக்கு அதிமுக எந்த தொண்டனும் குனிய மாட்டான். உணர்வுள்ள அதிமுக தொண்டன் பாஜக அடிமையா போகவே மாட்டான் எந்த காலத்திலையும். அதை தான் ஓபிஎஸ் அவர்கள் செய்தார். அதை பண்ருட்டியார் அண்ணன் எடுத்து கொடுத்தார். இது என்ன இதுல என்ன தவறு இருக்கு? பாஜக என்ன பெரிய கட்சியா? நீ செய்கிறது வடநாட்டோட முடிச்சுடணும். தென் மாவட்டத்துக்குள்ள உங்களோட வேலையாளர் சிம்டஸை காட்ட முடியாது. தென் தமிழகம் இது நீங்களே பார்த்துருப்பீங்க. சேரன் சோழம் பாண்டியன் வாழ்ந்த காலம், இந்த வீர பரம்பரையாகும். இதெல்லாம் அங்கே வச்சிருக்க. கங்கையை கொண்ட வந்தார் சோழன்னா அந்த கங்கையை மீட்டு வந்த சோழனாகும். அந்த பரம்பரையில் வந்த தமிழனை நீங்கள் என்னைக்கும் இடம் போட முடியாது. நாங்கள் சப்பாத்தி சாப்பிட்றவங்க கிடையாது, நல்லா புரிஞ்சுருங்க. அந்த மாதிரி எங்களோட வீரப்புகளை நீங்கள் ரொம்ப பேச விட்டுறாங்க. ஏன்னா அந்த அளவு வெறி கொண்டு இருக்கிறோம். என்ன சார் பாஜக யார் மேல வெறி கொண்டு? இன்னைக்கு இந்த பாஜக யார் சார் வழி நடத்துறாங்க? யார் மேல வெறி கொண்டு இருக்கீங்க சார்? சார் பாஜகவோட செயல் அமித்ஷாவா இருக்கட்டும் சார், மோடியா இருக்கட்டும் சார், நான் அப்படியே பேசுறேன் சார். எங்களுக்கு என்ன சார் வந்தது? அதுக்கு ஜால்ரா போட்டுட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. மோடியா இருக்கட்டும் சார், அவர் செய்யற தப்பு சார். தன்னுடைய சொந்த தொகுதிக்காக, போடி நாயக்கர் ஒரு தொகுதிக்காக, ரயில்வே திட்டத்துக்காக அவர் கேட்கிறார், ஒரு கடிதம் எழுதுறாரு. இப்ப அந்த அம்மா சொன்னது மாதிரி ஏதோ ஒரு வாசகம் வைக்கிறார் சார். ஒரு பாரத பிரதமர் உங்க மேல இருக்கிற மரியாதைக்கு வைக்கிறார். அந்த லெட்டரை எப்படி சார் அனுப்புறீங்க? எப்படி சார் மீடியாவுக்கு வருது? பல முறை நீங்க நயனார் நாகேந்திரன் பாஜக தலைவராக இருக்கிறாருங்கிறது நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். அப்படி ஒரு தலைவர் நயனார் நாகேந்திரன் பாஜக தலைவராகிறத நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கே தெரியுது. ஒரே நிமிஷம், இந்த இயக்கத்துல ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியில இருக்காருங்க. பாஜக தலைவராக மாற்றப்பட்ட நயனார் நாகேந்திரன் இதுவரைக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இல்லத்துல போய் ஒரு மரியாதை நிமித்தமா சந்திச்சிருக்காரா? அவர்கிட்ட எப்படி சார் நீங்க பாரத பிரதமர் மோடி கிட்ட லெட்டர் கொடுத்தா நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருவேன்னு சார்? அவர் 2001 முதலமைச்சராக இருக்கும்போது இதே நயனார் நாகேந்திரன் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருந்தார் சார். எங்க வீட்டுக்கு ஏத்தால எல்லாமே நாங்க எல்லாம் பக்கத்து வீடு. ஆனா அதெல்லாம் இருக்கலாம். ஆனா கொள்கை கட்சின்னு வரும்போது நாங்க எதுக்க வேண்டிய கட்டாயத்தின் இடத்துல நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நாங்க எதுக்குதான் செய்வோம். புரியுது சார், புரியுது. அதுவே முதல் தப்பு சார். ஒரு பாஜக மாநில தலைவர், மோடியை விடுங்க, அமித்ஷா விடுங்க, எல்லாத்தையும் விடுங்க, இங்க இருக்கிற பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் இன்னைக்கு இவ்வளவு கட்டுரை எழுதுறாரா? ஒரு முறையாவது அவரை சந்திச்சிருப்பாரு? அவரை கல்யாண வீட்டில் போகும்போது காருக்கு பின்னாடி ஏறி போயிருப்பாரு. அது மரியாதை இல்லை. அவரோட இல்லத்திலேயோ இல்லைன்னா உட்லட்ஸ் ரோட்லயோ அவர் தங்கியிருக்காரு சென்னையில். ஒரு முறை மரியாதை நிறுத்தமா இது வரைக்கும் பேசியிருப்பாங்க. போன்ல பேசிட்டேன், மெசேஜ் பண்ணிட்டேன், அதெல்லாம் ஒரு அழகா சார்? எங்களுக்கு வேண்டிய எங்க தலைவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை. அந்த மரியாதை கொடுக்காத இடத்துல இருக்காதீங்க, வேண்டாம். ஓகே. தூத்துக்குடி செல்லம் சார், வணக்கம். தூத்துக்குடி செல்லம் சார், மாறி 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 பார்த்தாங்க சார். பிரதம மந்திரியும் மத்திய அமைச்சர்களும் மாறி மாறி பார்த்தாங்க, மாஞ்சி பார்த்தாங்க திரு ஓபிஎஸ். இன்னைக்கு அவரு லெட்டரா எழுதி தள்ளுறாரு. ஐயா உங்களை பார்க்கறது எனக்கு பெரும் பாக்கியங்கிறாரு. பைசாவுக்கு மதிக்க மாட்டேங்கிறீங்க. சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் அரவிந்தாக்ஷன் அவர்களுக்கு, அதை போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். இதுல தலைப்பு என்டிஏ கூட்டணியில் இருந்து விலக திமுக காரணமாங்கிறது தான்.
அதுல மரியாதைக்குரிய நண்பர் நாஞ்சில் கோலப்பன் வந்து ரொம்ப ஆத்திரப்பட்டு என்னமோ அமித்ஷா என்னத்த வானத்துல இருந்து வந்தாரா போனாரெல்லாம் ரொம்ப ஒரு எல்லையை தாண்டி நாகரிக குறைவான வார்த்தைகளால அவர் பேசியிருக்க வேண்டாம். அதை நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன். அது ஒண்ணு. ரெண்டாவது குறிக்கிறாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சார், வானத்துல இருந்து வந்தாராங்கிறது ஒண்ணும் கண்டிக்கக்கூடிய அளவு வார்த்தை கிடையாது. நான் என்னோட கருத்தை சொல்றேன் சார், நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நானும் அவருக்கு கோலப்பனுக்கு சொல்றேன், நீங்க நெறியாளர், அவ்வளவுதான். அவர் சொல்லும் போது நீங்க மறுக்கல, நான் சொல்லும் போது இடைமறிக்கீங்க. இது நியாயம் இல்லை. ரெண்டாவது, திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து மிகவும் நல்லவர், ஆனால் வல்லவர் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் வந்து ஒரு தந்திர பூமி, நாடக மேடை, இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து எப்பெல்லாம் சறுக்கிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் தர்ம யுத்தத்தில இருந்து விலகி இருக்க கூடாது. தர்ம யுத்தத்தில இருந்து விலகினதுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தனக்கு தன்னை சார்ந்தவர்களுக்குங்கிறத விட தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய தம்பிக்கு இப்படி அவர்களுக்கான பதவிகளை தக்க வைத்துக் கொள்ள தனக்கு வந்து நான் என்ன சொல்றேன், ஒரு 3 முறை மாண்புமிகு புரட்சி தலைவி அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து துணை முதலமைச்சர் ஆயிருக்க கூடாது. ரைட், துணை முதலமைச்சர் உறுதி ஆயிருக்க கூடாது. அவர் வந்து என்ன செஞ்சிருக்கணும், கட்சியினுடைய தலைவரா நான் இருக்கேன், நீங்க ஆட்சி தலைவரா இருங்கன்னு கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா அன்றைக்கு அவர் துணை முதலமைச்சர் பிரதமர் சொன்னதை கேட்டுட்டாரு சார், கேட்டு நடந்துகிட்டாரு. அதுதான் தப்பு. இப்ப நீங்க சொல்றீங்க கரெக்ட் தான். ஆமா, உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பிரதமர் பாரதிய அவரு தான் சொன்னாருன்னு அவரு தானே சொல்றாரு, நீங்க அவர் செஞ்சிருக்க கூடாதுங்கிறீங்க. என்ன அனுமதிக்கல. அதாவது தமிழகத்துல 68,045 பூத் இருக்கு. இந்த பூத்துல கடந்த காலத்துல எதுக்குன்னா நோட்டாவுக்கு கீழேன்னு என் நண்பர் கோலப்பன் சொன்னதுனால சொல்றேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல 7167 பூத்துல முதல் இடம் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. 2வது இடம் வந்து 18,086 பூத்துல 2வது இடம். ஆக 25,000 பூத்துல நாங்க வந்து நெருக்கமாக வெற்றி பெற்றவர்களுக்கு நெருக்கமாக வாக்குகளை பெற்றிருக்கோம். ஒரு அரசியல் கட்சி வெற்றி பெறணும்னு சொன்னா அடிமட்டத்தில இருந்து, கிராமப்புறத்தில இருந்து, வாக்குச்சாவடியில இருந்து கட்டமைப்பை வலுப்படுத்தி இருந்தால்தான் அந்த இடத்துக்கு வர முடியும். அந்த கட்டமைப்பை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி இருக்கிறது. அண்ணன் கோலப்பன் கூட சொன்னாங்க, திரு அண்ணாமலை அவர்கள் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி. அதுதான் உண்மை. எண்மண் எண்மக்கள் யாத்திரையின் மூலமாக திரு அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் பாரதிய ஜனதாவை கொண்டு சேர்த்த பெருமைக்குரியவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள், யாரும் மறுக்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ உள்ள நிலைமை, இன்னைக்கு உள்ள இருக்கிற தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக அண்ணா திமுக திரு ஓபிஎஸ் அவர்களே என்டிஏல இருந்து வெளியேறிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அதை கூட நான் ஒத்துக்கிடல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது திமுகவுக்கு அப்படிப்பட்ட அவசியமோ நெருக்கடியோ திமுகவுக்கு இல்லை. ஏன்னா திமுக இன்னைக்கு 2 கட்சி தான் கட்டமைப்புல வலுவா இருக்கிற கட்சிகள். 2ன்னு சொன்னா, ஒண்ணு திமுக, இன்னொன்று அண்ணா திமுக. அந்த கிராமப்புறத்தில இருந்து வலுவான கட்டமைப்பு இருக்கிறது இந்த 2 பார்ட்டி தான். ஒத்துக்கிறீங்க, பரவாயில்ல, நல்லது. அதான் உண்மை. அதாவது வலுவான கட்டமைப்பு இருக்கிற கட்சிகள் சொல்றேன், ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு 20 பேர், 20 வாக்குச்சாவடி முகவர்களோ பணியாளர்களோ ஒரு 20 பேர் வேணும்னு சொன்னா அதை கட்டமைப்பு உள்ள கட்சிகள் 2. அது திமுக, அதிமுக. இன்றைக்கு நாங்கள் 3வது இடத்துக்கு கட்டமைப்பு உருவாக்க பாரதிய ஜனதா கட்சி போராடி கொண்டிருக்கிறது, தீவிரமா செயல்பட்டு உள்ளதான். அதுல நான் என்ன சொல்றேன்னா, திமுக இன்றைக்கு அவர் சந்திச்சது கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, இடைக்கால முதலமைச்சரை சந்தித்தது மூலமாக இன்றைக்கு ஒரு பரபரப்பான செய்தி, எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ்ல வந்து பிரேக்கிங் நியூஸ்ல அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்திருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இங்க சந்திக்கணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. டெல்லியில போய் சந்திக்கலாம் பிரதமரை வந்து. இப்போ சாதாரண நாட்கள்ல நாடாளுமன்றம் நடக்கிறது, அவர் டெல்லியில அவருடைய அவைலபிலிட்டி ப்ரோக்ராம் ஷெட்யூல தெரிஞ்சுக்கிட்டு டெல்லியில போய் சந்திக்கலாம், உள்துறை அமைச்சரை சந்திக்கலாம். அதை விட்டுட்டு இங்க வந்த இடத்துல நான் சந்திச்சே ஆகணும்னு அடம்பிடிக்க வேண்டிய அவசியம் என்னங்கிறது எனக்கு புரியல. ஒண்ணு. ரெண்டாவது, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சராசரி மனிதர்களை விட, சராசரி அரசியல் தலைவர்களை விட வேறுபட்டவர் என்று நீங்க நினைக்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலத்துல அதிமுக அரசு அது எப்படி வந்தது, எந்த முறையில் வந்ததெல்லாம் விட்டுருங்க. கடந்த காலத்துல நீங்களே ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க.
திரு நடராஜன் அவர்கள், மரியாதைக்குரிய எம் நடராஜன் அவர்கள் வந்து திருமதி சசிகலா அவர்களுடைய கணவர் இறந்ததுக்கு கூட அன்றைய துணை முதலமைச்சர் போயிருக்கத்தானே செய்யணும். அன்றைக்கு போயிருந்தாருன்னா இன்னைக்கு முதலமைச்சருடைய வீட்டுல போய் அவருடைய சகோதரருடைய துக்கத்தை கேட்கிற நாகரிகத்தை, அதே போல முதலமைச்சருடைய உடல்நிலையை பற்றி அக்கறையோடு விசாரிப்பதற்கு செல்கிற நாகரிகத்தை அன்றைக்கு திருமதி சசிகலா அவர்களுடைய கணவர் திரு எம் நடராஜன் அவர்கள் அரசியலில் ராஜதந்திரியாகவே அதிமுகவினுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் செயல்படுத்திய ராஜதந்திரியாக கருதப்பட்ட மரியாதைக்குரிய எம் நடராஜன் அவர்கள் இறந்ததுக்கு போயிருந்தார் சொன்னா மரியாதை. அதே நேரத்துல மரியாதைக்குரிய திருமதி சசிகலா அவர்கள் வந்து இவங்க மனைவி இறந்ததுக்கு வந்துட்டு அவங்க பெருந்தன்மையை காமிச்சிட்டு போயிட்டாங்க. அது போல நான் எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சாட்டுக்கள் என்னன்னா குடும்ப ஆதிக்கம், குடும்ப அத்துமீறல் இப்படி எல்லாம் சொல்றோம் பாருங்க. இதுல அவரும் விதிவிலக்கு இல்ல அப்படிங்கறதுக்காக தான் நான் சொல்றேன். இதே நேரத்துல இவர் நாளைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் உடனே அதிமுக விட்டுட்டு திமுக போய் சேர்ந்துருவாரான்னு கேட்டா நான் அப்படி நினைக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து நிச்சயமாக அவருக்கு ஒரு தனித்த பாதையை, தனித்த அடையாளத்தை உருவாக்க முயற்சிப்பார். இன்னும் கால அவகாசம் இருக்கு. இந்த ஆண்டு இறுதி வரை நீங்க கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 152 நாட்கள் இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு முடிவதற்கு இன்னும் 152 நாட்கள் இருக்கிறது. அரசியல்ல ஒரு மணி நேரமே அதிக நேரம், ஒரு நாள் என்பதே அதிக தூரம். அதனால வந்து 152 நாட்கள் அவகாசம் இருக்கிற காரணத்தால் மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள் தனக்கான ஒரு இடத்தை, இருப்பிடத்தை உருவாக்கி கொண்டு அவர் தனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கி அரசியல்ல பயணப்படுவார். அதனால அவர் வந்து எடுத்த முடிவுகள் தான் சில நேரங்கள்ல சரியான நேரங்களில் தவறான முடிவெடுப்பது, தவறான நேரங்களில் சரியான முடிவெடுப்பது, இந்த ரெண்டுமே தப்பா போயிடும். அதுக்கு பல முன்னுதாரணங்கள் இருக்கு. அதனால எதுக்குன்னு கேளுங்களா, இப்படிப்பட்ட முன்னுதாரணங்கள்ல ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இன்றைக்கு மக்களால் போற்றப்படுகிறவர், நேசிக்கப்படுகிறவர். அவரை வந்து யாராலும் அவரை ஒதுக்கிவிட்டு தமிழ்நாட்டு அரசியலை, இந்திய அரசியலை பேச முடியாது. ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களே கூட 1963ல கேட் பிளான் அப்படின்னு ஒரு பிளானை உருவாக்கி, அதுவரை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆனாங்க. அதுவே தப்பு. அதுதான் காரணம். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் காணாமல் போனதற்கு ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1963ல இங்கிருந்து போனது, மறுபடியும் 67ல இங்க வந்தது. சரியான நேரத்தில் தவறான முடிவெடுத்து விட்டு 67 திமுக ஆலமரமாக விரிந்திருந்த நேரத்துல மறுபடியும் இங்க வந்திருக்க வேண்டாம். அதனால இது எதுக்காக சொல்றேன்னா, சரியான நேரத்தில் தவறான முடிவுகளை எடுப்பது, தவறான நேரத்தில் சரியான முடிவு எடுப்பது இரண்டுமே தவறு என்பதற்கு ஓபிஎஸ் அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணாச்சி வைகோ அவர்களும் இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் ஒரு உதாரணமாக நான் கருது. ஓகே சார், ஓகே. ஒரு சின்ன பிரேக் அப்புறமேட்டு பேசலாம் சார். ஒரு சின்ன பிரேக். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமே தொடரும். நம்ம திருச்சியின் புதிய பிரம்மாண்டமான பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல உங்க வாழ்க்கை இன்னும் பிரம்மாண்டமாக்க நீங்க ரெடியா? எஸ், நம்ம ஜி ஸ்கொயரோட நெஸ்ட் ப்ராஜெக்ட் நியூ பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்திலேயே, அதுவும் சென்னை மதுரை ஹைவேலயே அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பஞ்சப்பூர்ல வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் கூட இருக்கிற கம்யூனிட்டிக்குள்ள இண்டிவிஜுவல் பிளாட்ஸ் பட்டாவோட தராங்க நம்ம ஜி ஸ்கொயர். அறிமுகப்படுத்துகிறோம் ஜி ஸ்கொயர் நெஸ்ட், திருச்சியின் அடுத்த அடையாளம். லான்ச்சிங் பிரைஸ் ஆஃப் வில்லா பிளாட்ஸ் ஜஸ்ட் ₹299 per square feet மட்டும்தான். உங்கள் சுதந்திரத்துக்கான முதலடி ஜி ஸ்கொயர் நெஸ்ட் பஞ்சப்பூர். இப்பவே புக் பண்ணுங்க. For bookings call 8939760004. என்னது ஹெல்த் செக்கப்பா? யாருக்கு? எனக்கு தான். உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் எதுவும் போலாமா? நலம்பாக்கம் ஸ்டாலின் மருத்துவ மையம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்கல்ல, அங்க போய் செக் பண்ணிக்கிறேன். அது இல்லாம எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரே இடத்துல இருக்கு. ஏங்க, நீங்களும் அடிக்கடி நெஞ்சு வலின்றீங்களே, நீங்களும் வந்து செக் பண்ணிக்கலாம்ல. நெஞ்சு வலிக்கலாம், அதே காசு செலவாகும். அதுக்கெல்லாம் உனக்கு காசு தேவையில்லைங்க. தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்க நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் மூலமா கட்டணம் இல்லாத செக்அப் பண்ணிக்கலாம், ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். To fulfill my father's dream and to make my school proud, I decided to climb Mount Everest. வேலம்மாள் நெக்ஸாஸ் பெருமை கொள்கிறது. சிகரம் தொட்ட வேலம்மாள் என் ஆஷிஷ் அவர்களுக்கு பாராட்டு விழா. சிறப்பு விருந்தினராக உலக சதுரங்க சாம்பியன் வேலம்மாள் என் வி குகேஷ் அவர்கள் முன்னிலையில் நடைபெற உள்ளது. தேதி ஆகஸ்ட் 3, 2025. நேரம் காலை 10 மணி. இடம் வேலம்மாள் ஹால். இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான்.
கைத்தால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. KG Tiles மாபெரும் டைல்ஸ் எக்ஸ்போ ஆகஸ்ட் 1, 2, 3 சென்னை, மதுரை மற்றும் தமிழகம் எங்கும் 30% ஆஃபர், ஈஸி EMI. இப்போ அதையும் தாண்டி KG Tiles பெருமை அறிமுகப்படுத்தும் டைல்ஸ் லேயிங் சர்வீஸ். இனி டைல்ஸ் போடுறத எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்துப்பாங்க. KG Tiles, இது பேர் இல்ல, பெருமை. மீரா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணு. சின்ன வெங்காயம் மற்றும் வெந்தயத்தின் சக்தியுடன் உங்கள் டேண்ட்ரஃபை 100% கண்ட்ரோல் செய்து கூந்தலை ஸ்ட்ராங் ஆக்குகிறது. சின்ன வெங்காயம் டேண்ட்ரஃப்க்கு பெரிய வித்தியாசம். Inside each one of us is a dream. The challenge is how to achieve it. This journey would take inspiration with constant motivation, proper supervision, and strong connection. At Olive Tree Global School, we know what makes dreams come true. Now, all we need to begin with this journey is you. Choose Olive Tree Global School. நேரிலே சத்தியம் சாத்தியம் தொடர்கிறது. புகழேந்தி சார், இந்த காலமும் நேரமும் இந்த அரசியல்ல எவ்வளவு பெரிய மாற்றங்களை எல்லாம் கொண்டு வருது அப்படிங்கிறத ரொம்ப கண்கூடாக அதிமுகவில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள் ரொம்ப வெளிச்சம் போட்டு காட்டி கொண்டு இருக்கிறது சார். சார் 2017 சார் காபந்து முதலமைச்சராக திரு ஓ பன்னீர்செல்வம் இருந்தபோது மெஜாரிட்டியை நிரூபிப்பதற்காக திரு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருந்து சார் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அந்த தொகுதிக்கு போய் யார் முதலமைச்சராக இருக்கணும்ட்டு மக்கள்கிட்ட கேட்டுட்டு வந்து அப்புறமேட்டு தான் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவங்க ஓட்டு போடணும் இப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சாங்க சார். இது யாரெல்லாம் முன் வச்சாங்கன்னா அன்னைக்கு மாநில தலைவராக இருந்த திருமதி தமிழிசை சவுந்தரராஜனெல்லாம் முன் வச்சாங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தொலைபேசி எண்களும் பொது வெளியில் பகிரப்பட்டன. ஆயிரக்கணக்கான இமெயில்கள் ஆளுநர் மாளிகைக்கு பறந்தது. இவருக்கு வந்து அந்த பதவியேற்பை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பதவியேற்புக்கு வராமல் எவ்வளவு தாமதப்படுத்த முடியுமோ அவ்வளவு தாமதப்படுத்தியது அன்றைய ஆளுநர் மாளிகை. இப்படி என்னென்னமோ நடந்தது சார். ஆனால் இந்த பக்கம் பார்த்தா ஓபிஎஸ்க்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு காலம் அப்படியே மாறி இருக்குது சார். திரு எடப்பாடி பழனிசாமியை அப்படி ஆதரிக்கிறார்கள், திரு ஓபிஎஸ்ஐ அம்போ அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. இது அதிமுகவில் மட்டும்தான் சார் நடந்திருக்குது. வருத்தமாக இருக்குது. ஒரு 3 முறை முதலமைச்சர் உங்களை பார்க்கறது என்னுடைய பாக்கியம்னு கேட்ட பிறகு கூட சட்டம் பண்ணாமல் போறாங்க சார். இது எல்லாம் அரசியலில் மிக பலவீனமாகிவிட்டார் திரு ஓ பன்னீர்செல்வம் அப்படின்ட்டு மக்கள் மத்தியில போய் அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா சார் இதெல்லாம்? அன்னைக்கு முதலமைச்சரா இருக்கார், முதலமைச்சரா இருக்கவர், முதலமைச்சரா பதவி ஏற்கணும், பதவி இருக்கார், முதலமைச்சரா இருக்கார், காபந்து முதலமைச்சரா இருந்தாரு. இல்ல அடுத்த ப்ரொபோசல் யாரு? திருமதி வி.கே. சசிகலா. இல்ல சார், ராஜினாமா பண்ணின பிறகு சொல்றேன் நானு. நீங்க அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்த பிறகு பிரதமருக்கும் நன்றி சொல்லி தான் கொடுத்தாரு. கொடுத்த பிறகு சொல்றேன். அம்மா கேட்டாங்க, இவர் கொடுத்தாரு. சரி. அம்மா வந்து கொடுத்ததை திருப்பி கொடுத்த சரித்திரம் ஓபிஎஸ்ஐ சாருன்னு சொன்னாங்க. சரி. அதுக்கு பின்னாடி வித்யாசாகர் காணாம போறார். திருமதி வி.கே. சசிகலாவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க தயாராக இல்லை. இந்த மத்திய அரசு முடிவு செய்து விட்டது. இவர் அன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? உங்கள்கிட்ட கேட்கறேன், தெரியாம கேட்கறேன். நீங்க என்ன வேணா பண்ணீங்க, உங்களுக்கு சொல் புத்தியும் இல்ல, சுய புத்தியும் இல்ல. அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லிட்டு
இல்ல ரொம்ப அறிவாய்ந்து வரல. அன்னைக்கு நீங்க ஆலோசனை இருந்தா சொல்லியிருப்பீங்க. நீங்க இல்ல, அதனால சொல்றது கேளுங்க. என்னன்னா, நான் இப்போ அந்த தீர்ப்பு வர மாதிரி தெரியுதம்மா, நான் ராஜினாமா செய்ய மாட்டேன், என்ன போர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு எம்ஏ மந்திரி எல்லாம் கூட்டி வச்சு பேசி முடிவு பண்ணிட்டு, அதுக்கு துணையா இன்னொருத்தர் நின்னார் இவர் வெளியில அனுப்புறதுக்கு. நீங்க சொன்னீங்கல்ல போர்ஸபிளா அனுப்பிச்சிட்டாங்கன்னு, அவர் துணையா நின்னாரு. வீட்டு காவல்ல வச்சிருக்கணும் 2 பேத்தையும். முதலமைச்சரை தொடர்ந்து இருக்கணும். காணாம போன கவர்னரை பத்தி கவலைப்பட்டு கூடாது. இத்தனையும் ஒரு மனிதர் செய்ய தவறிவிட்டார். அவர் தவறினதாலதான் இவ்வளவு தடுமாற்றங்கள். தேவையில்லாம ஒரு எடப்பாடி பழனிசாமியை உள்ள கொண்டு வந்து ஒரு ராங் சாய்ஸா அம்மா சூஸ் பண்ண போய் அதனுடைய விளைவு பாருங்க. எல்லாத்தையும் சம்பாதிக்க விட்டு, கொள்ளடிக்க விட்டு, நீங்க டி நகர்ல இருந்து பிடிச்சி எல்லா இடத்துலயும் இருக்க எம்எல்ஏஸ்க்கு கொள்ளடிச்சுதான் மிச்சம், மந்திரிகள் கொள்ளடிச்சது மிச்சம். இன்னைக்கு எல்லாம் வந்து துரோகிக்கு மற்றவர்கள் துரோகமாக மாற தயாராக இல்லாமல் துணை போகிறார். வெரி இம்பார்ட்டன்ட். அந்த தவறையெல்லாம் அண்ணன் செய்து விட்டார், சந்தேகமே இல்ல. சீட்டை விட்டு எழுந்திருக்காம இருந்திருந்தா ஓபிஎஸ் தொடர்ந்து முதலமைச்சரா இருந்திருப்பார். ஒண்ணு. ரெண்டாவது சார், இப்ப நம்ம தலைப்புல திமுக காரணமான்னு கேட்டிருக்கீங்க. ஆமா, இதே திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்க நம்ப மாட்டீங்க. கொஞ்சம் சப்போர்ட்டாம இருந்த நேரம் எனக்கு தெரியும். அதுக்கு பின்னல துணைத் தலைவர் பதவி வேணும்னு உதயகுமார் கேட்கிறார் சட்டமன்றத்துல. சபாநாயகர் என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்படி வந்து சட்டத்துல இடம் இல்லாத போட்டு என்ன கேட்டு, சட்டத்திலே இடம் இல்ல, துணை தலைவர் என்ற பேச்சே கிடையாது. உங்க கட்சியில எத்தனை போஸ்டிங் வேணாலும் போட்டுக்கோங்க, தயவு செஞ்சு இங்க வந்து துணைத் தலைவர் எல்லாம் கேட்டு அசம்பிளி டைம் வேஸ்ட் பண்ணாது. இது வந்து மசோதா கொண்டு வர நேரம், தீர்மானம் நிறைவேற்ற நேரம். இது இந்த நேரத்துல நீங்க பேசுறது தப்பு. நீங்க முன்னாள் முதலமைச்சரா இருந்திருக்கீங்க, சட்டமன்ற நடவடிக்கைகளே உங்களுக்கு தெரியல. அதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க, கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு பேசினவர், ஆதரவா பேசினவர். அதற்கு பின்னால திடீர்னு முதலமைச்சர் சொன்னார், முதல்வர் சொன்னதின் அடிப்படையில் நாங்கள் உதயகுமாரை துணைத் தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம் சொன்னாரா இல்லையா? நடந்ததா இல்லையா? நடந்தது. முதல் வரிசையிலேயே உட்கார்ந்து பழக்கப்பட்டவர், பல ஆண்டு காலம் அம்மாவிடம் இருந்தவர், முதல் வரிசை அவருக்கே உரித்தாக்கப்பட்ட முதல் வரிசையில் இருந்தவர் பின் வரிசைக்கு தூக்கி எறியப்பட்டார். அந்த சம்பவமும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நடந்தது. அதையும் அவரு ஜீர்ணிச்சுக்கிட்டாரு. ஜீர்ணிச்சுக்கிட்டு நான் அன்னைக்கு அவருக்கு சொல்லி கொடுத்தேன், நீங்க இன்னைக்கு ஓப்பனா சொல்றேன், அசம்பிளிக்கு போங்க, எனக்கு இந்த அவமானம் எல்லாம் வேண்டாங்க, எந்த அடிப்படையில உதயகுமார ஃப்ரண்ட் சீட்ல உட்கார வைக்கிறீங்கன்னு மாத்திரம் எனக்கு சொல்லுங்க. சட்டத்துல இல்ல நீங்க தானே சொன்னீங்க, அப்புறம் எப்படி உட்கார வைக்கிறீங்கன்றத மாத்திரம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் வெளியில போறேங்க, திரும்பி உள்ள வர மாட்டேன், 2வது ரோடு போய் உட்கார மாட்டேங்க, நான் தன்மானம் மிக்கவன் சொல்லுங்க, முதலமைச்சர் தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொன்னேன். அப்பையும் கேட்கல. இப்படிப்பட்ட ஏகப்பட்ட இந்த மாதிரி அசிங்கங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டுதான் அரசியல் வாழ்வை அப்படியே நகர்த்திட்டு வந்தார். இப்ப வெளியில வந்துட்டார். அவ்வளவுதான் நடந்திருக்கே தவிர நீங்க அவர் நினைச்சிருந்தா தொடர்ந்து இருக்கலாம், அது சந்தேகமே இல்ல. அவர் அந்த மாதிரி கணக்குகளை போடவில்லை சார். ஆனா ஒண்ணு சார், ஒண்ணு சொல்றேன். எனது நண்பர் பெருந்தலைவர் காமராஜரை பத்தி பேசினார். ஒரு தென்னிந்திய காந்தியாக திகழ்ந்த அவர் ஒரு விரலை நீட்டினார், பிரதம மந்திரி ஆனார் இந்திரா காந்தி. பெருந்தலைவர் காமராஜர் வரலாற்றில் யாரையாவது பார்க்காமல் போயிருக்கிறாரா? காமராஜர் தான் வீட்டுல உட்கார்ந்து இருந்தப்ப கூட 10-11 மணி ஆனா வெளியில யாராவது நிக்கிறாங்களா போய் தேடிட்டு வாங்கன்னு சொல்லுவாரு. எந்த தலைவரை தவிர்த்திருக்கிறாரா பெருந்தலைவர் காமராஜர்? தந்தை பெரியாரில் இருந்து. ஆனா மோடி மாத்திரம் நினைச்சாதான் பாப்பாரு, கியூல நிக்கணும், அப்படியே விஷ் பண்ணிட்டு போயிடணும். என்ன சார் நியாயம் இது? நாங்க என்ன பாகிஸ்தான், ஜப்பான், சைனாவை மனிதர்களை ஹியூமன் பீயிங், மனிதர்களை ஓகே சார். நாங்க சார் 2017 இருந்து சார் 2025 இன்றைய தேதி வரை கணக்கு எடுத்தோம்னா ஒரு 8.5 வருஷம் சார். இந்த 8.5 ஆண்டு காலத்தில் இப்போ நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி இங்கு வலுப்பெற்றிருக்கிறது, அதை திரு அண்ணாமலை செய்தாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே,
அவர் வந்து சொன்னார், யார் நம்ம தூத்துக்குடி செல்வம் பேசும்போது நீங்கள் சொன்னிருப்பார், ஒரு 68,000 பூத் இருக்குது, அதில் 7,167 பூத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து முதல் இடத்துல வந்திருக்கிறோம். எங்களுக்கு வந்து எப்படி வந்தாங்க சார்? இல்லை சார், எப்படி வந்தாங்கங்கிறது ரெண்டாவது பட்சம், நான் கேட்டு முடிச்சிடறேன் முதல்ல. சரியா? நாங்கள் வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு 17,000 பூத்தில் வந்து 2வது இடம் வந்திருக்கிறோம். இப்படி எல்லாம் கணக்கு போட்டால் 25,000 இடத்துல வந்து நாங்கள் ரொம்ப மிக வலுவாக இந்த பூத் லெவலில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, ஆர்கே நகர் எலெக்ஷனில் நோட்டாவிற்கு கீழ் சென்ற ஒரு கட்சி 2017 சரியா, இதே நடந்தது 2017 தான். இன்னைக்கு இவங்க சொல்றாங்க 68,000 பூத்தில் நாங்கள் 25,000 பூத்தில் நாங்கள் வலுவாக இருக்கிறோம்ட்டு. அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை பலவீனப்படுத்துவதற்கு திரு ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஒரு மனிதரை எந்த அளவிற்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு பயன்படுத்தி கொண்டு இன்று அம்போ அப்படின்னு விட்டுட்டாங்களா சார்? உண்மைதான் சார், நாங்கள் தானே சார் சொல்கிறோம். உண்மையா சார்? சார் 67,000 உண்மைதான். அவரை எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அவரை பயன்படுத்தி வச்சுக்கிட்டு தோல்வியே கண்ட எடப்பாடி பழனிசாமி சார், நான் நீங்கள் சொல்கிறதுக்கு நான் ஆர்கே நகரம் குறிப்பிட்ட மாதிரியே நான் சொல்கிறேன். 2014 கன்னியாகுமரி தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். அப்போ வந்து அம்மா தனிச்சு நிற்கிறாங்க. 1.25 லட்சம் ஓட்டு அதிமுகவோட ஓட்டு. அதே இந்த தடவை 43,000 ஓட்டு, 6 தொகுதிக்கும் சேர்த்து 43,000 ஓட்டு. மிச்ச ஓட்டெல்லாம் யார் போட்டாங்க? நானே தாமரைக்கு போட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறேன். எதுக்காக தெரியுமா? ரெட்டை இலை சின்னம் இருந்தும் கூட இந்த கட்சியை மீட்டெடுக்கணும் ஒரு நம்பிக்கை இல்லை. மோடி வரட்டும்னு சொல்லி என் வாழ்நாள் சரித்திரத்திலே இல்லாமல் என் தாயார் 95 வயசில் ரெட்டை இலை இருக்கும்போது ஏன்பா தாமரைக்கு போட சொல்கிறேன்னு கேட்குறாங்க. நான் பலமுறை சொல்லியிருப்பேன் இதை. அந்த மாதிரி உணர்வு உள்ள நாங்கள்லாம் வந்து போட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானோம். அதில் வந்து தான் சார் இந்த 16% வாங்கிட்டேன், 18% வாங்கிட்டேன். இந்த 16, 18 நாங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டோம். இவர் 19 சேர்த்து நாங்கள் 2026 வெற்றி பெற்றுவோம். தப்பான கணக்கு போட்டு நடந்துட்டு இருக்காங்க. இப்போ படுதோல்வி அடைவாங்க. 234 தொகுதியிலையும் டெபாசிட் இழப்பாங்க. இதே எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வச்சிருக்க பாஜக 234 தொகுதியிலையும் டெபாசிட் இழப்பாங்க. அப்புறம் தெரியும் யாருடைய ஆளுமை இருந்தது. சார் நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க, இவங்க மதுரையில் வந்து 2வது இடத்துக்கு வந்துட்டாங்க. எப்படி சார் வந்தாங்க? மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் இருந்த இடம், புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக கோட்டை. அங்கே என்ன பாஜக வாழ்ந்தது? அதிமுக 3வது இடத்துக்கு போகுது. எப்படி போகுது? அதிமுக தொண்டர்கள் அங்கே ஓட்டு போட்டான். உங்க சைடுல எங்க சைடுல இருக்கிற தென் மாவட்டத்தில் நீங்க எங்க போடுங்க? 7 நாடாளுமன்றத்தில் தோல்வி சார். 234 சட்டமன்றத்தில் வெறும் 10 சட்டமன்றம் தான் வெற்றி பெற்றார். எடப்பாடி பழனிசாமியை தூக்கி வச்சுட்டு நீங்க என்டிஏக்கு தலைவர்னா யார் சார்? தன்மார உள்ள இருக்க முடியல சார். உங்க வெற்றிக்காக உங்களுடைய உழைப்புக்காக பாஜகவை தூக்கி பிடிச்சிக்கிட்டு நாங்கள் ஒரு பலாப்பழத்தை எடுத்துக்கிட்டு 20 நாளில் போய் 35% ஓட்டை வாங்குற ராமநாதபுரத்தில் மற்ற யாரையும் இது பண்ணலை. நீங்கள் அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க, கள்ள உறவு வச்சிருக்காங்க. 100% உண்மை. இதே எடப்பாடி பழனிசாமிக்கு சின்னத்தை கொடுத்து கட்சியை கொடுக்க வச்சு ஈரோடு கிழக்கு தொகுதியில் எப்படி பண்ணினாங்களோ அதுபோல எடப்பாடி பழனிசாமியோட கள்ள உறவோட இருந்திருக்காங்க பாஜக. அவரை உள்ள விட்டு பார்த்தாங்க. ஒருவேளை நாளைக்கு சார் நான் சொல்லி முடிக்கிறேன், அதோட நீங்க பாருங்க, அது வரைக்கும் கள்ள உறவோட நீங்க இருந்து அதை அண்ணனுக்கு செய்த பெரிய சதி. இங்க அண்ணனை வந்து நீங்க ஒற்றை சின்னமா சுயேட்சை சின்னத்துல நிக்க விட்டுக்கிட்டு இன்னைக்கு கொப்பளிக்கிறீங்க. இன்னைக்கு ரொம்ப கொப்பளிக்காதீங்க, விடுங்க. சார் எந்த உறவுமே நீங்க நல்லா புரிஞ்சிருங்க. அத்து போன உறவை திரும்பி சார் மீண்டும் சேர்க்கிறீங்கன்னா திமுக வந்து கள்ள உறவுன்னு சொன்னதுல நிஜம்தான். 100% உண்மை சார். அதனாலதான் சார் நீங்க வந்து சின்னத்தை கொடுத்து கொடியை கொடுத்து அண்ணன் சுயேட்சை சின்னத்தில் ஒரே ஒரு ஆளை நிற்க விட்டுக்கிட்டு நீங்கள் அவரை வந்து 40 தொகுதியில் நிற்கிறதுக்கு நீங்கள் கொடுத்தீங்க. அத்தனை ஆண்டவன் ஒருத்தர் இருக்கார், புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி தலைவரோட ஆன்மாவும் சேர்ந்து உங்களை படு டெபாசிட்டில் காலி பண்ணிட்டல. அப்போ அந்த நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு உறவு அந்து போச்சுன்னா மீண்டும் இணைக்கும் போது அந்த என்டிஏல இருக்கிற கூட்டணி தலைவர்கள் எல்லாம் கூடி பேசி இந்த மாதிரி வாராங்க, தன் தவறை திருத்திக்கிட்டாங்க சொல்லி தானே நீங்கள் சேர்க்கணும். சார் ஜெகன்மோகன் ரெட்டியை உங்கள் கூட உட்கார வச்சு மதிய விருந்து கொடுத்தீங்க. அதே சந்திரபாபு நாயுடு தூக்கி உள்ளே வச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் எட்டி பார்த்தீங்களா சார்? திரும்பி அவருக்கு கூட நீங்கள் இன்னைக்கு முதுகில் ஏறி உட்காந்துருக்கேன் சார். நான் இப்பவும் சொல்கிறேன் சார், மோடிக்கு செப்டம்பர் மாதத்தோட
அவர் பதவியே பிரச்சனையில இருக்கு. அவர் இந்த பிரச்சனை கீழே வரமாட்டாரு. அது சார் RSS கூவ தொடங்கிட்டாங்க சார். சார் அது உள் பிரச்சனை இருக்கு. அங்கே ஏற்கனவே இன்னொரு மாநிலம் வந்து விடுபட்டு வெளியில போக போகுது. அவங்களே தொங்கு கட்சியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எதுக்கு நம்ம இந்த கூட போய் திரும்பி தமிழ்நாட்டை சார் நல்லா புரிஞ்சிருங்க. 98ல புரட்சி எப்படி சார் கடம்பூர் ராஜி சொன்னார அம்மா செய்த பெரும் தவறுன்னு இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமியால அவரை நீக்க விட முடிஞ்சா சார்? அம்மா செஞ்சது வரலாற்று பிழை, பாஜகவை விட்டு போனது வரலாற்று பிழை சொன்னார். வரலாற்று பிழை சார். நான் இப்ப சொல்றேன் சார், 98ல புரட்சி தலைவி எப்படி பாஜகவை கலத்தி விட்டு 2001 ஆட்சிக்கு வந்தாங்களோ அது போல அண்ணன் அவர்கள் நேத்தோட பாஜகவை ஓச்சு விட்டுட்டு 2026 அண்ணன் தலைமையில் ஆட்சி அமையும் தமிழ்நாட்டில். சார் நெல்லிக்காய் சார், நாங்க வந்து இந்த மூட்டையை பிடிச்சு வச்சிருக்கல அப்படின்னா அதிமுக வந்து நெல்லிக்காய் மூட்டை மாதிரி செதறி போயிருக்குன்னு சொன்னாங்க சார். சொன்னதெல்லாம் நீங்க தான் சொன்னீங்க, சரியா? இன்னைக்கு அந்த மூட்டை செதறி போயிருக்குதா இல்ல நெல்லிக்காய் மூட்டை அப்படியே இருக்குதா? நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் கேளுங்கண்ணா. இப்போ ஒரு இயக்கம் வந்து ஒரு அரசியல் இயக்கத்துல மிகுந்த பற்று கொண்டவர்கள் அந்த கட்சியினுடைய பெயர் சின்னம் இதெல்லாம் யார்கிட்ட இருக்கோ அவங்களோட தான் உறவு வைப்பாங்க. இன்னொன்னு, திரு OPS அவர்கள் பல முறை தடுமாறி இருக்கிறார். ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருக்கு அவர் தான் ஒத்துக்கிட்டாரு, முதலமைச்சர் துணை முதலமைச்சருக்கு ஒத்துக்கிட்டாரு. மறுபடியும் வந்து 2021 முதலமைச்சர் வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்மொழிந்ததே அவர் தான். அதனால திரு OPS அவர்கள் ஒரு நிலைப்பாடுல உறுதியாக இல்ல, அதை ஒத்துக்கிடுங்க. அதாவது யதார்த்தத்தை சத்தியத்தை சத்தமாக பேசுங்கள், உண்மையை ஒத்துக்கிட்டு பழகுங்க. இன்னொன்னு, நாவலர் டாக்டர் நெடுஞ்செழியன் அவர்கள் இதே எத்தனை முறை நீங்க பேசிருப்பீங்க சார். அவர் சொல்லிட்டே இருக்கும்போது அவர் என்னவோ பாஜக புது வித்து மாதிரி பேசிட்டு இருக்க கூடாதுல்ல. அதிமுக வித்து திராவிட இயக்கத்துல இருந்து போனவர் தான் நீங்களும் நயனார் நாகேந்திரனும். இன்னைக்கு போய் பாஜகவை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு அதிமுக ஆட்சி வந்தா இதே சொல்லுவாங்க. திரு OPS அவர்கள் ஒரு கொள்கை நிலைப்பாட்டுல உறுதியா இல்ல சார். அவர் அவ்வளவு கால் கட்டு போட்டதே பாஜக தானே. காலத்திற்கு தேவைக்கு ஏற்ப தன்னை மாற்றி பாஜக இதுவரைக்கும் என்ன சார் செஞ்சிருக்கு? நல்லது செஞ்சிருக்கா? ஒண்ணுமே நல்லது வச்சு மதிப்பிடல. நீங்க நல்லா ஃபாலோ பண்ண. சரி அண்ணே 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 சரி அண்ணே பேசி முடிச்சீங்களா? வல்லவர் அரசியல் வந்து நல்லவரும் வேணும், வல்லவர் வேணும். ஓகே சார், ராஜதந்திரம் தெரியணும். சார் அவர் வல்லவரா இருக்கறனால 2 நாள் ஓடிட்டு இருக்கீங்க. சரி நல்லது சார். அவர் வல்லவரா இருக்கறனால 2 நாள் ஓடிட்டு இருக்கீங்க பாஜக. நல்லது சார், நல்லது. அமைதி. நாலாவது இடத்துல இருந்த கலைஞர் அன்றைக்கு 69 அண்ணாவிற்கு பிறகு முதலமைச்சரா வர முடிஞ்சது. அந்த சாமர்த்திய அரசியல்ல வேணும், அது திரு OPS அவர்களுக்கு இல்லை. அதனுடைய விளைவு இன்றைக்கு அவர் திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காரு. ராஜேஸ்வரி வணக்கம். ராஜேஸ்வரி, இந்த திராவிட கட்சிகள் வந்து வலுவாக இருக்கணும், அதிமுக பலமாக இருக்கணும் அப்படிங்கிறது திமுகவினுடைய எண்ணமாக இருந்தாலும் கூட, ஆனா எலெக்ஷன் அப்படின்ட்டு வரும்போது எதிராளி கொஞ்சம் பலவீனமாக வேண்டும் அப்படிங்கிறது எல்லாரும் விரும்பக்கூடிய ஒன்றுதான். எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்துவாங்க வெற்றிக்காக. திரு OPS இந்த NDA-லிருந்து வெளிவந்திருப்பது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் திமுகவிற்கு சாதகமாக மாறுமா எலெக்ஷன்ல? இல்ல சார், இதுல வந்து சாதகம் பாதகம் அப்படின்னு நம்ம பாக்குறது அப்படி. சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், நீங்க பேசிட்டு இருக்கீங்க, இப்ப நான் பேசுறேன், எனக்கான நேரத்தை நீங்க எடுக்காதீங்க. சாதகம் பாதகம்ங்கிறது வந்து இவருடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். OPS அண்ணனுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் வலுவான திராவிட எதிர்கட்சி வேணும்னு நீங்க இந்த கேள்வி கேட்டீங்க. ஆனா இப்பொழுது எங்களுக்கு எதிர்கட்சியா இருக்கிறது ஒரு திராவிட கட்சியே இல்ல. அது கிட்டத்தட்ட முழுசா காவிமயமாக்கப்பட்டிருக்கிற அதிமுக தான் எங்கள் முன்னாடி நிக்கிறதே தவிர அத வந்து ஒரு திராவிட கட்சி அப்படின்னு நாங்க பார்க்கவே முடியாது. அதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஏன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கொள்கை ரீதியில் ஓட்டளிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால அது ஒரு விஷயம். மேலும் இவர் எந்த நிலைப்பாட்டை எப்பொழுது எடுப்பார் அப்படிங்கிறது OPS அண்ணன் அவர்கள் கையில் தான் இருக்கு. ஏன்னா கடைசி நிமிடத்துல கூட அவர் எந்த மாதிரியான ஒரு சூழல், நாளை கூட அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு பேசினார்னா அவர் மாறலாம். மேலும் இதற்கு காரணமானதோ இதுல லாபம் தேடிக் கொள்வதற்கோ திமுகவுக்கு இங்க வேலையே கிடையாது. ஏன்னா
அப்பவே இவர் எப்ப நெப்ப பாலிசிக்கு எதிராக ஓபிஎஸ் அண்ணன் குரல் கொடுத்தாரோ அப்பவே அவர் பேக் அடிச்சிட்டாரு. அதுக்கும் திமுகவுக்கு சம்பந்தம் கிடையாது. பாம்பன் பாலம் திறக்கும் பொழுது அவரை கூப்பிடல, அமித்ஷா அவர்கள் அழைத்து பேசல. மேலும் உங்களை 5 முறை சந்திக்க முயற்சி பண்ணியும் முடியல. உங்களை பாக்குறது மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லுற அளவிற்கான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கிய போதும் கூட அவர்களை தவிர்த்திருக்கிறார்கள். அப்படிங்கும் பொழுது அவர்கிட்ட எதுவுமே இல்ல அப்படின்னு மேபி இபிஎஸ் அவர்களும் இல்லது பிஜேபியில் RSS இருக்கக்கூடியவர்களும் அப்படி யோசித்து ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கிறார்களே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் இதில் எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கல. ஏன்னா எங்களுக்கான கூட்டணிகள்ல நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம். எங்களுடைய எப்படி தமிழ்நாட்டை ஓரணியில் திரட்டி நடத்த வேண்டும் அப்படிங்கிற கொள்கையில நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்னு தெரியும். மேலும் ஓபிஎஸ் அண்ணன் அவர்களுடைய மகன் அவர்களுடைய லெட்டர் பேட்லயே கிட்டத்தட்ட மோடி அவர்களுடைய புகைப்படம் இருக்கிற அளவுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இவர் மோடியை எதிர்த்து இப்ப நீங்க சொல்ற போல நீங்க என்ன கேட்டீங்கன்னா திராவிட கட்சிகள் இப்ப நீங்க இது உங்களுக்கு சாதகமா இருக்குமா அப்படின்னா எந்த வகையில சாதகமா இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சாலுமே கூட இவர் இந்த அளவுக்கு அவருடைய மகன் இது போல மோடியின் புகைப்படத்தை வைத்திருக்கிறார் அப்படிங்கறதும் இவர்களால ஒரு ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் பிஜேபியை எதிர்க்க முடியாது. மறைமுகமாவோ இல்லது சாதாரணமாக அவங்க அறிக்கையை வெளியிடலாமே தவிர ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன் கொடுக்கிற அளவுக்கு அவங்க இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதனால அவரை குறைத்து எடை போடல. ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்புலம் நிறைந்தவர், மிகவும் அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான அரசியலை நடத்தக்கூடியவர், மேலும் அனுபவம் வாய்ந்தவர் அப்படிங்கறதுனால அவருடைய நிலைப்பாட்டை அவர் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா கடைசி 1 மணி நேரத்துல கூட இப்ப அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு பேசினார்னா நாளைக்கே இந்த ஹெட் நியூஸ் மிகப்பெரிய ஒரு விஷயமா மாறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு சார். ஓகேங்க, ஓகே, ரொம்ப நன்றிங்க. நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்ற 4 பேருக்குமே ரொம்ப நன்றி. காலச்சக்கரம் சுழல்கிறது. மேல இருக்கிறவங்க டப்புன்னு எட்டி உதைக்கப்பட்டு இருக்கிறார்கள். உதைக்கப்பட்டவர்கள் உச்சாணி கொம்பில் தூக்கி அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிமுகவினுடைய அரசியலை பொறுத்தவரை ரொம்ப நன்றி. பார்த்த நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். நேயர்களே, நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. பங்கஜ் சார் உடம்பு சரியில்லாம 7 முறை ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆக வேண்டியிருந்தது. பாலிசி பஜார் டீம் தான் ஒவ்வொரு முறையும் லட்சக்கணக்கான கிளைம் சுலபமா பெற உதவுச்சு. உடம்பு சரியில்லாம போறப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் தான் உதவும். பாலிசி பஜார்ல 1 கோடிக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் வெறும் 360 ரூபாயில இருந்து ஆரம்பம். நோயை முன்கூட்டியே கண்டறிந்து மருத்துவம் அளிக்க உங்கள் இல்லத்தருகே நலம் காக்கும் ஸ்டாலின் மையங்கள். பொது மருத்துவம், இதயம், நரம்பு, புற்றுநோய் பரிசோதனைகள் உள்ளிட்ட 17 சேவைகள் ஒரே இடத்தில் கட்டணம் இன்றி. நலம் காக்கும் ஸ்டாலின் எனும் மனிதநேய திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். நாள் ஆகஸ்ட் 2, 2025. மக்கள் நோய் தீர்க்க, நலம் காக்க மாநிலம் முழுவதும் 1256 மையங்கள். இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. விஐபி சூப்பர் டச் இப்பொழுது 24 ரூபாயில். முதல்ல அந்த பவுலையும் பிரஷையும் தூக்கி போடு. ஷாம்பு உங்க ஈரக்கையில எடுத்து மசாஜ் பண்ணி 15 நிமிஷத்துல வாஷ் பண்ணுங்க. விஐபி